ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்ரீஸ் ரெசிபீஸில் இட்லி தோசைக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரான சுவையில் இருக்கக்கூடிய தக்காளி கடைகள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த தக்காளி கடைகள் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப கேட்பாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல குக்கரில் ஒரு 4 தக்காளி சேர்த்துருக்குறேன். அது கூட ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன். அதோட 4 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா பெரிய பச்சை மிளகானால ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன், இல்லைனா 2 சேர்த்துக்கோங்க. அது கூட கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இதை மூடி போட்டுட்டு ஒரு 4-5 விசில் வரட்டும், அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா மத்து வச்சுட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. மிக்சியில் அரைக்க வேண்டாம், இந்த மாதிரி மசிச்சு எடுத்தீங்க அப்படின்னா தான் சுவை நல்லாயிருக்கும். மிக்சியில் அரைச்சோம் அப்படின்னா ரொம்ப பேஸ்ட்டு மாதிரி ஆயிரும். அதனால் இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதோட கடுகு உளுந்தம்பருப்பு மிளகாய் வத்தல் சேர்த்துட்டு அதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கின உடனே நம்ம இது கூட ஏற்கனவே கடைஞ்சி வச்சுக்கிற அந்த தக்காளி கடைகளை நம்ம சேர்த்துக்கலாம். அதில் தண்ணி கலந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூட நான் ஒரு கரண்டி அளவுக்கு இட்லி மாவு எடுத்துருக்கிறேன். இந்த இட்லி மாவை நம்ம தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு இந்த மாதிரி நம்ம கடையில் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொழு கொழுப்பை கொடுக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம். கடைசியாக இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்கிறேன். அதோட நம்ம கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கிடலாம். சுவையான இட்லி தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சுவையான தக்காளி கடைகள் ரெடி ஆகிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.